श्रीशैलेश दयापात्रं दीपत्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே யுத்த காண்டம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த யுத்த காண்டத்திலே இந்திரஜித்தினோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் லக்ஷ்மணர். இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணருக்கும் பெரிய யுத்தம் வந்தது. மாறி மாறி அம்புகளாலே அடித்து கொண்டனர். வெகு நீண்ட காலம் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் முடிவுக்கு வரவில்லைன்னு பார்த்தோம். அதோடு 89ஆம் சர்க்கம் முடிந்தது. அடுத்து 90ஆம் சர்க்கம் தொடங்கி இன்று அனுபவிக்க வேண்டும். யுத்தியமானௌ து தௌ திருஷ்ட்வா பிரசக்தௌ நர ராட்சசௌ பிரபின்னா விவ மாதங்கௌ பரஸ்பர வதைஷினௌ தௌ द्रष्टु काम संग्रामे परस्पर गतो बलि शूरस्स रावण भ्राता तस्तौ संग्राम मूर्धनि. அந்த சமயத்திலே விபீஷணர் பார்க்கிறார். மதம் கொண்ட 2 யானைகள் சண்டையிடுவது போல மாத்தி மாத்தி ஒருவர் சண்டையிட்டு கொண்டு நான் தான் ஜெயிக்க போறேங்கிற அந்த மிடுக்கோடே சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்து அங்கே நிற்கிறார் அவர். ததோ விஸ்பாரயாமாச மஹத்தனுரவஸ்திதா உத்சர்சர்ஜஸ தீக்ஷ்ண்யாக்ரான் ராட்சசேஷு மகாசரான். அப்பொழுது அவர் என்ன பண்றார்? தன்னுடைய சிறந்த வில்லை எடுத்து நிறைய அம்புகளை அரக்கர்கள் மேலே விடுகிறார். தேஷராசிரஸ்ய சங்காசா நிபதந்த சமாஹிதா ராட்சசான் தாரயாமாசுர் வஜ்ரானீவ மகாகிரின். அந்த அம்புகள் எல்லாம் போய் ராட்சசர்களை அடிக்கிறது. ஏன் பண்ணார் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம். லக்ஷ்மணர் தொடர்ந்து போர் பண்ணிட்டே இருக்கார். லக்ஷ்மணருக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கணும். லக்ஷ்மணருக்கு கொஞ்சம் நாம் ரெஸ்ட் கொடுத்தோம்னா அவர் திருப்பி பலத்தை வாங்கி கொண்டு இன்னும் பெருசா யுத்தம் பண்ணுவாருங்கிறதுனால விபீஷணர் நடுவிலே பூர்ந்து அரக்கர் சேனையிலே அம்பை விட்டு அடிக்கிறார் விபீஷணர். விபீஷணஸ்யானுச்சராஸ்தேபி சூடாசி பட்டசைஹி சிச்சிது சமரே வீரான் ராட்சசான் ராட்சசோத்தமாக. இப்ப விபீஷணனோடு கூட வந்த அந்த 4 ராட்சசர்கள் இருக்கா. விபீஷணனின் பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள். அவர்களும் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து அரக்கர்களை அடிக்கிறார்கள். ராட்சசைஸ்தைஃ பரிவிருத சததாது விபீஷணஹ பபௌ மத்யே பிரகிருஷ்டானாம் கலபானாம் இவ த்விபஹ ததஸ் சஞ்சோதயானோ வை ஹரின் ஹரின் ரக்ஷோ வத பிரியான் உவாச்ச வச்சனம் காலே காலஜ்ஞோ ராட்சசாம்பரஹ. அப்பொழுது அரக்கர்களை அழிக்க வேண்டும்னு காத்து கொண்டிருந்த வானரர்களை தூண்டி உடனே என்ன பண்ணணுங்கிறத பேசுகிறார் விபீஷணர். ஏகோயம் ராட்சசேந்திரஸ்ய பராயணம் இவஸ்திதா ஏதச்சேஷம் பலம் தஸ்ய கிம் திஷ்டத ஹரீஸ்வராஹ. நான் தனியா இருக்கேன். இவன் ஒருவன் மட்டும்தான் அரக்க மன்னனுக்கு புகலிடமா இருக்கான். அவனுக்கு இந்த படை மட்டுமே மீதி இருக்கிறது. வானரங்களே நீங்க ஏன் நிக்கிறீர்கள்?
இந்த ஒரு படை மீதி இருக்குன்னா அந்த படையை பார்த்துட்டு அப்படியே நிப்பா, அடிச்சு துவம்சம் பண்ண வேண்டாமா? அஸ்மின் வினிஹதே பாபே ராட்சசே ரணமூர்தனி ராவணம் வர்ஜயித்வா தூ சேஷமஸ்ய ஹதம்பலம். இப்ப இந்த இந்திரஜித்தை கொன்னுட்டோன்னா இதற்கு மேல ராவணனை தவிர மித்த எல்லாரையும் கொன்னதான் ஆயிடுவோம். பிரஹஸ்தோ நிஹதோ வீரோ நிகும்பஸ்ச மகாபலஹ கும்பகர்ணஸ்ச கும்பஸ்ச தூம்ராக்ஷஸ்ச நிசாச்சரஹ ஜம்புமாலி மகாமாலி தீக்ஷ்ணவேகோஷ்ய நிப்ரபஹ சுப்தக்னோ யஜ்ஞகோபஸ்ச வஜ்ரதம்ஷ்டஸ்ச ராட்சசஹ சம்ஹ்ராதி விகடோ நிக்னஸ்தபனோ மந்தயேவ ச பிரகாசः பிரகசஸ்சைவ பிரஜங்கோ ஜங்கயேவ ச அக்னிகேதுஷ்ச துர்கருஷோ ரஷ்மிகேதுஷ்ச வீரியவான் வித்யுஜ்ஜிஹ்வோ திஜிஹ்வஸ்ச சூரியசத்ருஷ்ச ராட்சசः அகம்பனः சுபாஸ்வஸ்ச சக்ரமாலீ ச ராட்சசः கம்பனः சத்வவந்தௌ தௌ தேவாந்தகநராந்தகௌ ஏதான் நிஹத்யாதிபலான் பகூன் ராட்சச சத்தமான் பாஹுப்யாம் சாகரம் தீர்த்வா லங்க்யதாம் கோஷ்பதம் லகு. இப்ப ஆனர வீரர்களே பாருங்க, பிரஹஸ்தன்லேருந்து ஆரம்பித்து கும்பன் நிகும்பன் கும்பகர்ணன் தூம்ராக்ஷன் ஜம்புமாலி மகாமாலி தீக்ஷ்ணவேகன் அசனி பிரபன் சுப்தக்னன் யஜ்ஞகோபன் வஜ்ரதம்ஷ்டன் சம்ஹ்ராதி விகடன் நிக்னன் தபனன் மந்தன் புராகாசன் பிரகசன் பிரஜங்கன் ஜங்கன் துர்தர்ஷன் அக்னிகேது வீரியவான் ரஷ்மிகேது வித்யுத் ஜிஹ்வன் ரிஜிஹ்வன் சூரியசத்ரு அகம்பனன் சுபார்ஷ்வன் சக்கரமாலி கம்பனன், இந்த மாதிரி பற்பல தேவாந்தகன் நராந்தகன் கடைசியா பண்ணா. இந்த மாதிரி எவ்வளவோ அரக்கர்களை கொன்னுட்டோம். இது எப்படி இருக்கு தெரியுமா? சாகரத்தையே 2 கைகளால நீஞ்சி கொண்டு ஒருத்தன் வந்துட்டான். அதற்கு பின் லேசா இருக்கக்கூடிய குளப்படின்னு நான் ஒரு கால் வைத்த இடத்துல உண்டான ஜலம், அதை தாண்டறதுக்கு யோசிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. ஒரு சாகரத்தையே நீந்தி கொண்டு வந்தவனுக்கு ஒரு குளப்படியை தாண்ட தெரியாதா? அந்த மாதிரி நாம் இவ்வளவு ராட்சசர்களையும் கொண்டு சாகரத்தை தாண்டிட்டோம். இந்த ஒருவனை கொன்னுட்டால் ஒரு குளப்படியை தாண்டின மாதிரி நாம் ஜெயிச்சிடலாம். ஏதாவதேவ சேஷம் ஓ ஜேதவ்யமிகவான ராஹா ஹதா சர்வே சமாகம்ய ராட்சசா பலதர்பிதாக. இவ்வளவுதான் மீதி இருக்கு. வானரங்கள்லாம் இந்த படையை தோக்கடிக்கட்டும். அயுக்தம் நிதனம் கர்த்தும் புத்திரஸ்ய ஜனிதுர்மம திருணாம் அபாஸ்ய ராமார்த்தே நிஹன்யாம் பிராதுராத்மஜாம். நான் இந்த என்னுடைய புத்திரனான இந்த இந்திரஜித்தை கொல்றது நியாயமா இருக்காது. இருந்தாலும் ஏன்னா சொந்த பிள்ளையே நான் கொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? இருந்தாலும் ராமனுக்காக நான் கருணையையும் விட்டு ஒழித்து இவனையும் நான் கொல்லுவேன். அந்து காமஸ்யமே பாக்ஷம் சக்ஷுஷைவ நிருத்யதி தமே வைஷ மகாபாகுர் லக்ஷ்மண சமயிஷ்யசி. ஆகையாலே நான் கொல்ல போறச்சே எனக்கு கண்ணில் ஜலமா வருது. இப்படி வீணா எல்லாரும் படுறாளே, ராட்சசர்களே அடியறாளேன்னு கண்ணில் ஜலமா வருது. ஆகையாலே இந்த இந்திரஜித்தை லக்ஷ்மணரே கொல்லுவார். வானராக்னந்த சம்பூய பிருத்யானஸ்ய சமீபகான். வானரங்கள்லாம் என்ன பண்ணுங்க, இந்திரஜித்து கூட இருக்கிற எல்லா ராட்சசர்களையும் அழிச்சிருங்க. இதி தேனாதி யசசா ராட்சசே நாபிச்சோதிதாக வானரேந்திரா ஜிஹ்ரிஷிரே லாங்கூலானி ச விவ்யது. உடனே வாள்களை எல்லாம் சுழட்டி அடிச்சுண்டு எல்லா வானரங்களும் கிளம்பிட்டா. ததஸ்தேக பிஷார்தூலா க்ஷேலந்தஸ்ச முகுர்முகு முமுஜுர் விவிதான் நாதான் மேகான் திருஷ்ட்வேவ பரிஹினஹா. ஜாம்பவானர்பிதை சர்வைர் சர்வயூதைரபி சம்ருதஹ அஷ்மிபிஸ்தாடயாமாச நகைர் தந்தைஸ்ச ராட்சசான். உடனே பல்லு நகங்களை வச்சு அடித்து ராட்சசர்களை எல்லாம் அடிக்கிறார். ஜாம்பவான் இறங்கி அடிக்கிறார். நிக்னந்தம் மிருஷாதிபதிம் ராட்சசாஸ்தே மகாபலாக பரிவவ்ருர் பயம் தியக்த்வா தமனேக விதாயுதாக. இந்த சமயத்திலே அந்த ராட்சசர்கள் பயத்தை விட்டு அந்த கரடி மன்னனான ஜாம்பவானை எல்லாரும் சூழ்ந்துட்டா. ஷரைர் பரசுபிர் தீக்ஷ்ணைர் பட்டசைர் யஷ்டி தோமரைர் ஜாம்பவந்தம் ஹிருதே ஜக்னோர் நிக்னந்தம் ராட்சசீம் சமூம். இப்ப சுத்தி இருந்து பல ராட்சசர்கள் சேர்ந்து ஜாம்பவானை தாக்குகிறார்கள். சசம்பிரஹாரஸ்துமுல சஞ்சஜ்ஞே கபி ராட்சசாம் தேவாசுரானாம் கிருத்தானாம் யதா பீமோ மகாஸ்வனஹா. பெரிய யுத்தம் ஆரம்பித்தது. ஹனுமான் அப்படி சங்கிருத்த சாலமுத்பாட்டிய வீரியவான் ரக்ஷசாம் கதனம் சக்ரே சமாசாத்திய சஹஸ்ரஷா. ஹனுமான் ரொம்ப கோபத்துல இருந்தார். சீதையை தான் கண் முன்னாடி இப்படி பண்ணிட்டான்னு
அனுமார் இந்த கோவத்துல ஒரு மரத்தை பிடுங்கினார். ஆயிரக்கணக்காக தான் அடிக்கிறார், ஒன்னு ரெண்டுன்னே அடிக்கல. அவர் அடிச்சாலே 1000 ராட்சசர்கள் அப்படிதான் கீழே விடறா. அந்த மாதிரி அவர் அவ்வளவு கோபமான யுத்தத்தை பண்ணி கொண்டு இருந்தார் அனுமார். சதத்வாதுமுலம் யுத்தம் பிதிருவ்யஸ்யேந்திரஜித்யுதி லக்ஷ்மணம் பரவீரக்னம் புனரேவாபியதாவத. இப்ப இந்திரஜித்து தன்னுடைய சிறிய தந்தையான சித்தப்பனான விபீஷணனோடு நல்ல போர் பண்ணி கொண்டிருந்தான். இப்ப விபீஷணன் நினைத்த மாதிரியே இந்திரஜித்து களைப்பாயிண்டே இருப்பான். லக்ஷ்மணனுக்கு கொஞ்ச நேரம் இளைப்பாறுவதற்கு டைம் கிடைத்தது. அந்த சமயத்துல விபீஷணர் உள்ள பூந்து விபீஷணர் இந்திரஜித்தை திசை திருப்பி அவர் கொஞ்ச நேரம் யுத்தம் பண்ணி லக்ஷ்மணனுக்கு இளைப்பாறுவதற்கு சமயம் கொடுத்திருந்தார். இந்திரஜித்து விபீஷணனோட நல்ல யுத்தம் பண்ணி முடித்து விட்டு மறுபடி லக்ஷ்மணன்ட்ட யுத்தத்துக்கு போகிறான். தௌ பிரயுத்தௌ ததா வீரௌ மிருதே லக்ஷ்மண ராட்சசௌ ஷரௌகான் அபிவர்ஷந்தௌ ஜக்னதுஸ்தௌ பரஸ்பரம். இப்ப மறுபடி லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் யுத்தம் ஆரம்பித்தது பெருசா. இப்ப லக்ஷ்மணன் இன்னும் பலசாலியா நன்னா ஓய்வு எடுத்துட்டு வந்தவரா இருக்கார். இந்திரஜித்துக்கு அப்படி இல்ல, தொடர்ந்து யுத்தம் பண்ணிட்டே இருக்கான். அபீக்ஷ்ணம் அந்தர்தது ஷரஜாலைர் மகாபலௌ சந்திராதித்ய விவோஷ்ணாதே யதா மேகைர் தரஸ்வினௌ. இப்ப 2 கோடை முடிவிலே 2 மேகங்கள் எப்படி மூடுமோ அந்த மாதிரி சந்திர சூரியர்களா எப்படி மேகங்கள் சந்திர சூரியனை மூடுமோ அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்திரஜித்தையும் லக்ஷ்மணனையும் பான வருஷங்கள் அம்பு மழைகளாலே மாறி மாறி மூடிக்கொள்கிறார்கள். நஹ்யாதானம் ந சந்தானம் தனுஷோ வா பரிகிரஹா ந விப்ரமாக்ஷோ பானானாம் ந விகர்ஷோ ந விக்கிரஹா ந முஷ்டி பிரதிசந்தானம் ந லக்ஷ்ய பிரதிபாதனம் அதிருஷ்யத தயோஸ்தத்ர யுத்யதோ பாணி லாகவாத். பாணி லாகவம்னு சொல்ற வால்மீகி. லாகவம்னா அந்த திறமை, அந்த கை தேர்ந்தவன். இப்ப நல்ல ஒரு தளிகை பண்ணக்கூடியவன், சமையல் பண்ணக்கூடியவர்களா இருந்தாருன்னா எப்படி பண்றான்னு தெரியாது, இப்படி உள்ள போனா அப்படி 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவான். அப்படி அந்த கை தேர்ச்சி, கை பக்குவம்னு சொல்றான். அந்த மாதிரி இந்த வில்வித்தையில இருவருக்கும் இருந்த கை தேர்ச்சியில இவர்கள் எப்ப அம்ப எடுக்கிறார்கள், எப்ப வில்லை எடுக்கிறார்கள், எப்ப பானத்தை தொடுக்கிறார்கள், எப்ப அதை விடுகிறார்கள், எப்ப நானே இழுக்கிறார்கள், இது எதுவுமே கண்ணுக்கே தெரியல. அவ்வளவு வேகமா நடக்கிறது. சாபவேக விநிர்முக்த பானஜாலை சமந்ததா அந்தரிக்ஷேஹி சஞ்சின்னே நரூபாணி சகாஷிரே. 4 பக்கமும் ஆகாசத்துல அம்பு மட்டும்தான் தெரியறது, எதுவும் தெரியல. லக்ஷ்மணோ ராவணிம் பிராப்பிய ராவணிஷ்சாபி லக்ஷ்மணம் அவ்யவஸ்தா பவத்யுக்ரா தாபியாம் அந்யோன்ய விக்கிரகே. லக்ஷ்மணர் இந்திரஜித்தை அடிக்கிறார், இந்திரஜித்து லக்ஷ்மணரை அடிக்கிறான். ஒருவரை ஒருவர் பொருதுவதில் ஒரு முறையே இல்லாமல் அவ்வளவு உக்ரமாக நடந்தது. தாபியாம் உபாபியாம் தரசா விசிஷ்டைர் விஷிகை ஷிதைர் நிரந்தரம் இவாகாசம் பபூவ தமசா விருதம். அந்த இடத்துல ஆகாயமே இருட்டிலே மூடி விட்டது, வெளிச்சம் வராத அளவுக்கு அம்பு விட்டுருக்கா. தைர்பத்தத்பிர் பகுபிஸ் தயோ ஷரஷதை ஷிதைர் திசஷ்ச பிரதிஷ்சைவ பபூஸ் ஷரசங்குலாஹ. இப்ப திக்கும் பிரதிஷஸும் வெறும் பிரதிக்குகள்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா திக்குகளும் மொத்தமாக அம்புகளாலே மூடப்பட்டது. இவர்கள் விட்ட பான வருஷம் எவ்வளவு லட்சக்கணக்கான பானங்கள், ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு 2 பேரும் ஏவி இருக்கிறார்கள். தமசா சம்ருதம் சர்வம் ஆசீத் பீமதரம் மகத் அஸ்தங்கதே சஹசிராம்சோ சம்ருதம் தமசாம் இவ. இப்ப சூரியனே அஸ்தமித்து விட்டான் போல அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு இந்த அம்புகள் போய் எல்லாத்தையும் மூடிடுது. ருதிரௌகா மகாநத்யா பிராவர்த்தந்த சஹஸ்ரஷः கிரவ்யாதா தாருணாவாக்பிஸ் சிக்ஷிபுர் பீம நிஸ்வனம். இப்போ ஒரு மாதிரி ஆயிரக்கணக்கான இரத்த பிரவாகம் கொண்ட பெரு நதிகள் அங்கிருந்து வந்துதான். இப்ப 1000 நதிகள் வெறும் இரத்த பிரவாகம் தான் இருக்கு. இந்த ரத்தத்தாலேயே அந்த ராட்சசர்களுக்கும் வானரங்களுக்கும் நடக்கிற யுத்தத்திலே இரத்த நதிகள் ஆயிரக்கணக்குல புதிதாக உருவானது. மலை உச்சியில தானே யுத்தங்கள் நடக்கிறது. லங்கைங்கிறது பெரிய நிறைய மலைகள் கொண்ட ஒரு கூட்டம். இப்போ ஒரு மலை உச்சி இன்னொரு மலை உச்சின்னு மாறி மாறி இப்படிதான் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எங்கேயும் பெரிய சமதளம்லாம் பெருசா கிடையாது. அப்படி யுத்தம் நடக்கிறச்சு அந்த மலை உச்சியில மழை பெஞ்சா எப்படி கீழே அருவி மாதிரி ஒழுகுமோ அந்த மாதிரி ரத்தம் அங்க கொட்டுறது, அருவி மாதிரி கீழே விழுந்துட்டே இருக்கு. நததானீம் பவவ்வாயுர் நஜ்ஜ்வால பாவகஹ.
யுத்தம் நடக்கிறச்சே வாயுவும் அக்னியும் பயந்துன்னு அந்த பக்கமே வரல. வாயு அந்த இடத்துல வீசல, அக்னி எரியல. ஸ்வஸ்தியஸ்து லோகேப்யைதி ஜஜல்புஷ்ச மஹர்ஷயா. மகர்ஷிகள் பார்த்தா இதுனா லோகத்தையே ரெண்டு பேரும் அழிச்சிருவா போலக்கே யுத்தம் பண்ணி பண்ணி. உலகத்துல ஏதாவது கொஞ்சம் மிச்சம் வைங்கோ, இந்த உலகம் நன்னா இருக்கட்டும் மகரிஷிகள் எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டார்கள். சம்பேதுஷ்சாத்திர சம்பிராப்தா கந்தர்வா சகச்சாரணை. இப்ப கந்தர்வர்கள் எல்லாரும் சாரணர்களோடு வந்து சேர்ந்தார்கள். அதராட்சச சிம்மஸ்ய கிருஷ்ணான் கனகபூஷணான் ஷரைஸ் சதுர்பிஸ் சௌமித்ரிர் விவ்யாத சதுரோஹயான். பார்க்கிறார் லக்ஷ்மணர், போரும் இனிமே நம்ம விளையாடின மாதிரி சண்டை போட்டது, இனி இந்திரஜித்தை அழிக்க வேண்டிய நேரம் வந்ததுன்னு நினைத்து கொண்டார். ஒரு 4 உத்தமமான அம்பை எடுத்துக்கொண்டு இந்திரஜித்து தேரிலே இருந்த 4 குதிரைகளை அடித்தார். ததோபரேன பல்லேன பிதேன நிஷிதேன ச சம்பூர்ணாயத முக்தேன சுபத்ரேன சுவர்ச்சசா மகேந்திராசனி கல்பேன சூதஸ்ய விசரிஷ்யதः சதேன பானாசனினா தலசப்தானுநாதினா லாகவாத் ஸ்ரீமான் ஷிரஹ் காயாத் அபாஹரத். இப்ப 4 குதிரைகள்லையும் 4 அம்ப பாய்ச்சினர். அதற்கு மேல அனாயாசமாக என்ன பண்ணாருன்னா, அந்த தேர்ப்பாகனுடைய தலையை உடல்ல இருந்து அப்படியே துண்டா வெட்டிட்டார். அவர் விட்ட அம்பு நல்ல கூர்மையாக மஞ்சள் நிறத்தோடு நல்ல பக்ஷி இறகுகள்லாம் பொறிக்கப்பெற்று ஒளியோடு இருக்கக்கூடிய தேவேந்திரனது வஜ்ராயுதம் போன்ற ஒரு பெரிய அம்பு. அதுக்கு பல்லபானம்னு பேரு. அந்த பல்லபானத்தினாலே இங்கும் அங்கும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சாரதியினுடைய தலையை துண்டாக கொய்தெடுத்தார். சயாந்தரி மகாதேஜா ஹதே மந்தோதரி சுதா ஸ்வயம் சாரத்யமகரோத் புனశ్చ தனுரஸ்பிருஷத். உடனே சாரதி செத்து போயிட்டானே, தேர் என்ன பண்றதுன்னு தெரியல, குதிரையும் அடிச்சிட்டார். அப்படின்ன உடனே தானே அந்த குதிரையின் இதை பிடிச்சு கொண்டு சாரதியாக தானே தேர் ஓட்டினான். கொஞ்ச நேரம் தேர் ஓட்டிட்டு திருப்பி அம்பு வில்லை எடுத்தான். ததத்பூத தமமபூத் தத்ர சாமர்த்தியம் பஷ்யதாம் யுதி. நான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தேன்ப்பா, தானே சாரதியமாவும் இருந்துட்டு தானே யுத்தமும் பண்றானே, இது நல்ல ஆச்சரியம். ஹயேஷு வியக்ரஹஸ்தம் தம் விவ்யாத நிஷிதை ஷரேத் தனுஷ்ய புனர்வியக்ரே ஹயேஷு முமுச்சேஷரான். குதிரையை பிடிச்சுட்டு இருந்தான் கையில. அவனை பார்த்து அப்ப குதிரையை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு அம்புகளால் அவன் அடித்தார். மீதி இருக்கிற குதிரையையும் அதே மாதிரி அம்புகளாலே எய்தார் லக்ஷ்மணர். சித்ரேஷு தேஷு பானேஷு சௌமித்ரிர் சீக்ர விக்ரமஹ அர்தயாமாச பானௌகைர் விசரந்தம் அபீதவத். ரொம்ப பானங்கள் எய்வதிலே ரொம்ப வேகமா எய்யக்கூடிய லக்ஷ்மணர் என்ன பண்ணார், அச்சமின்னி அவனை சஞ்சரிக்கக்கூடிய அவனை நிறைய எங்கெங்க இக்கட்டான நிலைமையோ அங்கங்கெல்லாம் பார்த்து துன்புறுத்துகிறார். நிஹதம் சாரதிம் திருஷ்டுவா சமரே ராவணாத்மஜா பிரஜஹௌ சமரோத்கர்ஷம் விஷன்ன சபபூவஹ. ரொம்ப துயரத்திலே ஆழ்ந்து போனான் இந்திரஜித்து. விஷன்ன வதனம் திருஷ்டுவா ராட்சசம் ஹரியூதபாஹ ததః பரம சம்ஹிருஷ்டா லக்ஷ்மணம் சாப்ய பூஜயன். இப்ப பார்க்கிறார்கள், இந்திரஜித்து முதல் தடவை தலை குனிஞ்சு நிக்கிறான். அப்படின்ன உடனே எல்லாரும் வானரங்கள்லாம் லக்ஷ்மணனை பார்த்து கொண்டாடுகிறார்கள். ததః பிரமாதி ஷரபோ ரபசோ கந்தமாதனஹ அமிர்ஷ்யமானஸ்சத்வாரோ சக்ருர்வேகம் ஹரீஸ்வராஹ. அந்த சமயத்துல பிரமாதி ஷரபன் ரபசன் கந்தமாதனன்கிற 4 வானரர்கள் ரொம்ப சினத்தோடு பாய்ந்தார்கள். தேஜாஸ்ய ஹயமுக்கேஷு தூர்ணமுத்ப்ளுப்யவானராஹ சதுர்ஷு சுமஹாவீர்யா நிபேதுர் பீம விக்ரமாஹ. இப்ப இந்த 4 பேர் என்ன பண்ணார்கள், அவனோட 4 குதிரைகள் இருக்கே, அந்த 4 குதிரைகள்லையும் ஏறி 4 பேர் உட்கார்ந்துட்டான். தேஷாம் அதிஷ்டிதானாம் தைர் வானரைர் பர்வதோபமைர் முகேபியோ ருதிரம் வியக்தம் ஹயானாம் சமவர்த்தத. இவா மேல ஏறி உட்கார்ந்து அந்த குதிரையை துகைக்க அந்த குதிரைகள் வாயிலிருந்து ரத்தமாக வருகிறது. தேஹயா மதிதா பக்னா வியவசோ தரணீம் கதாஹ.
எல்லா 4 குதிரைகளும் கடைசியில கீழே விழுந்து பூமியிலே சாய்ந்தது. தேனிகத்ய ஹயாம்ஸ்தஸ்ய பிரமத்ய ச மகாரதம் புனருத்பத்திய வேகேன தஸ்துர் லக்ஷ்மண பாஸ்வசதः. இவர்கள் அந்த குதிரையை அழித்து விட்டு ரதத்தையும் கொஞ்சம் சேதப்படுத்தி விட்டு மறுபடி லக்ஷ்மணன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டா இந்த 4 பேரும். சஹதாஸ்வாத் அவலுப்த்ய ரதான் மதித சாரதேஹ சரவர்ஷேன சௌமித்ரிம் அப்யதாவத ராவணிஹ. இப்ப ரதத்தில் இருந்து கீழே குதித்து அந்த இந்திரஜித் என்ன பண்ணான், கோபத்துல அவ்வளவு அம்பு மழை பொழிந்தான் லக்ஷ்மணன் மீது. ததோ மகேந்திர பிரதிமஸ் ச லக்ஷ்மணஹ பதாதினம் தம் நிஷிதைஷரோத்தமை சிருஜந்தமாஜௌ நிஷிதாஞ்சரோத்தமான் பிருஷம் ததா பானகணைர்ஞவாரயத். அப்பொழுது காலாலே கீழே நின்று சண்டையிடக்கூடிய இந்திரஜித்தை சிறந்த பானங்கள் கொண்டு நிறைய சரஜானங்களாலே அவனை தடுத்து தகைந்தார் லக்ஷ்மணர் என்று இதோடு 90ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 91ஆம் சர்க்கம். சஹதாஸ்வோ மகாதேஜா பூமௌ திஷ்டன் நிஷாச்சரஹ இந்திரஜித் பரமக்ருத்தஹ சம்பிரஜ்வால தேஜசா. இப்ப தேர் உடஞ்சிடுத்து, குதிரை போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து, தரையில வெறும்னா நிக்கிறான் இந்திரஜித்து. அவனுக்கு எவ்வளவு பவர் இருந்தது, வானத்துல போய் யாரு கண்ணுக்கும் தெரியாம சண்டை போடுறவன் இப்போ ஒண்ணுமே இல்லாம இப்படி இந்த பூமியில நிக்கிறானே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கோபம். தௌதன்வி நௌ ஜிகான்சந்தோ வன்யோன்யம் இஷுபிர் பிருஷம் விஜயே நாபிநிஷ்கிரந்தோ வனே கஜபிருஷா விவ. இப்ப மறுபடி தரையில நிற்கக்கூடிய அந்த 2 பேருக்கும் பெரிய யுத்தம். அம்பு மழை பொழிகிறார்கள். நிபர்ஹயந்தஸ்சான்யோன்யம் தேராக்ஷசவனௌகசாஹ பர்தாரம் ந ஜஹுர்யுத்தே சம்பதந்தஸ்ததஸ்ததஹ. அப்ப அரக்கர் சேனைக்கும் வானர சேனைக்கும் அவ்வளவு யுத்தம் நடந்தது. என்னதான் பண்ணாலும் தலைவரை பிரியாமல் அப்படியே நிற்கிறார்கள். ததஸ்தான் ராட்சசான் சர்வான் ஹர்ஷயன் ராவணாத்மஜஹ ஸ்துன்வானோ ஹர்ஷமானஸ்ச இதம் வசனம் அப்ரவீத். இப்ப அந்த அரக்கர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டே பேசுகிறான் இந்திரஜித். தமசா பகுலேன்னேமா சம்சக்தா சர்வதோ திஷா நேஹ விஜ்ஞாயதே சோவா பரோவா ராட்சசோத்தமாக. இப்ப இங்க எல்லாம் இருளா மூடி இருக்கு. இதுல இவர் ராட்சசன் இவன் வானரன்னு கூட தெரியல. ஹிருஷ்டா பவந்தோ யுத்தேஷு ஹரீனாம் மோகனாயவை. இப்ப ரொம்ப சந்தோஷமா போய் அழிங்கோ வானரர்களை, உங்களுக்கு தான் இருட்டு ரொம்ப பிடிக்குமே, போய் அழிங்கோ. அகம் துரதமாஸ்தாய ஆகமிஷ்யாமி சம்யுகம். நான் போய் இன்னொரு தேரிலே ஏறிக்கொண்டு மறுபடி யுத்தத்துக்கு வந்து விடுகிறேன் அதுக்குள்ள அப்படின்னு இந்திரஜித் கூறுகிறான். ததா பவந்த குர்வந்து யதேமே கான நௌகசா ந புத்தியேயுர் துராத்மான பிரவிஷ்டே நகரம் மயி. இந்த துஷ்டர்களான வானரங்கள் என்னுடைய நகரத்துக்குள்ள வராதபடிக்கு நீங்கள் தடுத்து கொண்டிருங்கோ. இத்யுக்த்வா ராவணசுதோ வஞ்சயித்வா வனௌகசா பிரவிவேஷ புரீம் லங்காம் ரதஹே தோரமித்ரஹா. அப்ப மறுபடி இந்திரஜித்து யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டான். யுத்தத்தில இருந்து ஓடி போய் ரதத்தை எடுப்பதற்கு இலங்கை நகருக்கு வந்தான். சரதம் பூஷயித்வா து ருச்சிதம் ஹேமபூஷிதம் பிராசாசிஷத சம்பூர்ணம் யுக்தம் பரமவாஜிபிஹி அதிஷ்டிதம் ஹயக்ஞேன சூதேனாப்தோபதேசினா அருரோஹ மகாதேஜா ராமணி சமிதிஞ்சயஹ. உடனே மறுபடி லங்கை நகருக்குள்ள போய் ஒரு பெரிய தேரை தயார் செய்து கொண்டு நல்ல சாரதியை எடுத்துக்கொண்டு அதுல நிறைய நூற்றுக்கணக்கான ஈட்டிகள் வேல் அதையெல்லாம் உள்ள எடுத்து வைத்துக் கொண்டு ஓட்டிக்கொண்டு வருகிறான். சாரதியை வைத்துக் கொண்டு சராட்சச கணைர் முக்கியர் விருத்தோ மந்தோதரி சுதா நிரியோ நகராத்தூர்ணம் கிருதாந்த பல சோதிதா. மந்தோதரியின் புதல்வனான இந்திரஜித்து இன்னும் நிறைய அரக்கர்களை கூட்டிக் கொண்டு வெல்ல வருகிறான். சோபினிஷ்கிரம் நகராத் இந்திரஜித் பரவீரஹா அப்யயா ஜவனைர் லக்ஷ்மணம் சவிபீஷணம். நேரா விபீஷணனும் லக்ஷ்மணனும் இருக்கிற இடத்துக்கு வந்தான். ததோ ரதஸ்தமாலோக்கிய சௌமித்ரீர் ராமநாத்மஜம்
வானராஷ்ச மகாவீர்யா ராட்சசஸ்ச விபீஷணः விஸ்மயம் பரமம் ஜக்முர் லாகவாத் தஸ்ய தீமதः. இப்ப எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறான், இவன் எப்படி தேரோட வந்தான் அப்படின்னு. ராவணிஷ்சாபி சங்கிருத்தோ ரணே வானரயூதபான் பாதயாமாச பானோ கைர் சதசோத சஹஸ்ரஷः. உடனே அவ்வளவு அம்புகளை ஏவி தேரில் இருந்து அடிக்கிறான், அவ்வளவு வானரங்களையும் அடிக்கிறான். சமண்டலீ கிருததனுஹு ராவணி சமிதிஞ்சயः ஹரீன் அப்யஹனத் குருத்தः பரம் லாகவமாஸ்திதः. அப்ப ராமபிரான் எப்படி வில்லை சுற்றி வளைத்து கொண்டு 14,000 அரக்கர்களை அழித்தாரோ அந்த மாதிரி இவனும் வில்லை சுத்தி வளைத்து கொண்டு அவ்வளவு வானரங்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். தேவத்யமானா ஹரயோ நாராச்சைர் பீம விக்ரமாக சௌமித்ரிம் சரணம் பிராப்தா பிரஜாபதிமிவ பிரஜாக. இப்ப வானரங்கள் எல்லாரும் நேரா வந்து லக்ஷ்மணரை சரணமாக பத்தினார்கள். ததஸ் சமர கோபேன ஜ்வலிதோ ரகுநந்தனः சிச்சேத கார்முகம் தஸ்ய தர்ஷயன் பாணி லாகவம். உடனே லக்ஷ்மணர் பார்த்தார், கோபத்துல ஆழ்ந்தார். நம்ம 2 பேருக்கும் தானே யுத்தம், இவன் என்ன போய் குரங்குகளோட சண்டை போட்டு இருக்கான் இப்ப திடீர்னு. நான் இங்க நிக்கிறேன், என்னோட யுத்தம் பண்ணாம இந்த குரங்குகளை அடித்து கொண்டு அவன் வீரத்தை காட்டி கொண்டிருக்கிறானே அப்படின்னு லக்ஷ்மணர் கோபப்பட்டு தன்னுடைய கைவரிசையை காட்டினார். அவனுடைய வில்லையே உடைச்சிட்டார். சோன்யத் கார்முகமாதாய சஜ்யம் சக்ரே துவரன் இவ ததப்பியஸ்ய த்ரிபிர்பானைர் லக்ஷ்மணோ நிரகிருந்தத. உடனே அவன் தேர்லன்னா நிறைய ஆயுதம் வச்சிருக்கான், இன்னொரு வில்ல எடுத்தான். அதுல நான் ஏத்தணும்னு பார்க்கறான், அதுக்குள்ள 3 அம்பு வருது, வில்லு உடைஞ்சிடுறது. அதைனம் சின்ன தன்வானம் மாஷி விஷோபமைர் விவ்யாதோ ரசி சௌமித்ரிம் ராவணிம் பஞ்சபிஷரை. உடனே கொடிய விஷப்பாம்பு போல் 5 பானங்களை எடுத்து அவனுடைய நெஞ்சிலே பாய்ச்சினார். ஏதஸ்ய காயம் நிர்பித்ய மகாகார் முகனிஸ்ருதா நிபேதோர் தரணீம்பானா ரக்தா இவ மகோரகாக. இவர் லக்ஷ்மணர் விட்ட 5 அம்புகளும் நேரா போய் இந்திரஜித்தினுடைய மார்புக்குள்ள போய் அந்த பக்கமா வெள்ள வந்துடுது. இந்த பக்கமா போய் தொலைச்சுண்டு அந்த பக்கமா வெள்ள வந்து பூமியில வந்து குத்தித்தான். சபின் அவர்மா ருதிரம் வமன் வக்ரேனரா வணிஹி ஜக்ராஹ கார்முக ஸ்ரேஷ்டம் திருடஜ்யம் பலவத்தரம். உடனே இவன் என்ன பண்ணான், வாயிலேருந்து ரத்தத்தெல்லாம் கக்கறான், இருந்தாலும் உயிர் போயிரியல. இன்னும் இவன்கிட்ட இருந்ததுலேயே மிக உயர்ந்த வில், அந்த வில்லை சிறந்த வில்லை கையில எடுத்து கொண்டான். நன்னா நான் ஏத்தியே வச்சிருந்தான் அந்த வில்ல. சலக்ஷ்மணம் சமுத்திஷ்ய பரம் லாகவமாஸ்திதா வவர்ஷ சரவர்ஷாணி வர்ஷாணீவ புரந்தரஹ முக்தமிந்திரஜிதா தத்து சரவர்ஷ மரிந்தமஹ ஆவாரயத் அசம்பிராந்தோ லக்ஷ்மண சுதுராசதம். இவன் அந்த வில்லை எடுத்துக்கொண்டு, இந்த வில்லுதான் நம்மளை காப்பாத்தும் நினைத்து கொண்டு இருந்தான் இந்திரஜித்து. வில்லை எடுத்து பான மழை, 1 2 இல்ல 100கணக்கான அம்புகள் அவ்வளவு வேகமாக எய்தான் இந்திரஜித்து. இருந்தாலும் லக்ஷ்மணர் எதுவுமே கண்டுக்காம எல்லா பானங்களையும் தடுத்துட்டார். தர்ஷயாமாச சச்சததா ராவணிம் ரகுநந்தனஹ அசம்பிராந்தோ மகாதேஜா ததத்புதம் இவாபவத் ததஸ்தான் ராட்சசான் சர்வான் திரிபிர் ஏகைகமாகவே அவித்யத் பரம க்ருத்தஹ சீக்ராஸ்திரம் சம்பிரதர்ஷயன். உடனே லக்ஷ்மணர் அப்பொழுது காமிச்சார் தன்னுடைய பலம் என்ன என்பதை. தன்னுடைய அஸ்திர வேகம், அந்த அஸ்திர வேகத்தை இந்திரஜித்துக்கும் அரக்கர்களுக்கும் நன்னா இத பாரு, இவ்வளவு வேகம் என்னுடைய அஸ்திரங்கள் அப்படின்னு லக்ஷ்மணர் காண்பித்தார். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப என்ன பண்ணாருன்னா, அங்க இருந்தக்கூடிய ராட்சசர்கள் எல்லார் மேலையும் 3 அம்பு எய்தானா. அவ்வளவு வேகமா லக்ஷ்மணர் யுத்தத்தை பண்ணார். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராட்சசன் மீதும் 3 அம்பு படும்படிக்கு அவ்வளவு வேகமா அவ்வளவு பேர் மேலே அம்பை எய்தார் லக்ஷ்மணர். ராட்சசேந்திர சுசம் சாபி பானௌகை சமதாடயத்து. இந்திரஜித்தும் பார்க்கனா ஆச்சரியப்படுறதுக்குள்ள அவன் மேல அவ்வளவு அம்பு வந்து குத்தருது. சோதி வித்தோ பலவதா சத்ருனா சத்ருகாதினா அசக்தம் பிரேஷயாமாச லக்ஷ்மணாய பகூன் ஷரான். உடனே இந்திரஜித்து லக்ஷ்மணர் மீது பல பானங்களை விட்டான். தானப்ராப்தான் சிதைர்பானைர் சிச்சேத ரகுநந்தனஹா. அந்த லக்ஷ்மணர் அதை எல்லாத்தையும் தான் கிட்ட வராமலே உடை தெரிந்தார் அம்புகளை எல்லாம். சாரதே ரஸ்ய சரணே ரதினோத் ரகுசத்தமஹ சிரோ ஜக்ராஹ தர்மாத்மா பல்லே நானத பர்வனா. உடனே மறுபடி வல்லபானத்தினாலே சாரதியினுடைய தலையை அறுக்கிறார்.
அசூதாஸ்தே ஹயாஸ்தத்ர ரதம் ஊஹர விக்லஹாஹ மண்டலான்யபிதாவந்தஸ்ததத்புதமிவாபவத். இப்ப சாரதி இறந்து போனதுனால தேர் குதிரைகள்லாம் குழப்பம் உற்று இருக்கணும்னு நினைச்சார்கள். இருந்தாலும் குதிரைகளுக்கெல்லாம் எதுவும் குழப்பமும் இல்லாம நல்ல ஒரு வேகமாக மண்டலமாக ஒரு சுத்தி 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 ஓடுபவைகளாக தேரை அது தானாவே ஓட்டி கொண்டு போனது. அமருஷவசமாபன்னஹ சௌமித்ரிர் திருட விக்ரமஹ பிரத்யவித்யத் ஹயான்ஸ்தஸ்ய ஷரைர் விருத்ரா சயன்ரணே. பானங்களினாலே லக்ஷ்மணர் அந்த குதிரைகளை எய்தார். அமிருஷ்யமானஸ்தத்கர்ம ராவணஸ்ய சுதோ பலி விவ்யாத தசமிர்பானைர் சௌமித்ரிம் தமமர்ஷனம். இப்ப என்ன லக்ஷ்மணர் இவ்வளவு அடிக்கிறாரேன்னு ஒரு 10 அம்புகளை எய்தான் லக்ஷ்மணன் மீது இந்திரஜித். தேதஸ்ய வஜ்ர பிரதிமா ஷரா சர்வ விஷோபமாக விலயம் ஜக்முராஹத்ய கவச்சம் காஞ்சன பிரபம். இது லக்ஷ்மணரது கவச்சத்திலே பட்டு இந்த அம்புகள்லாம் கீழே விழுந்துருது, ஒண்ணுமே ஆல. அபேத்ய கவச்சம் மத்வா லக்ஷ்மணம் ராவணாத்மஜா லலாட்டே லக்ஷ்மணம் பாணைர் சுபுங்கை ஸ்திரிபிரேந்திரஜித் அவித்யத் பரமக்ருத்தஹ சீக்ராஸ்திரம் ச பிரதர்ஷயன். இந்த கவச்சத்தை நம்ம உடைக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு லக்ஷ்மணருடைய நெத்தியிலே 3 அம்புகளை எய்தான் இந்திரஜித். தைர் புருஷத் கைர் லலாட்டஸ்தைர் சுஷுபே ரகுநந்தனஹ ரணாக்ரே சமரஷ்லாகி திரிஷ்ருங்க இவ பர்வதஹ. அப்ப 3 அம்புகள் நெத்தியில குத்தி 3 தலையுடைய பர்வதம் மாதிரி இருந்தானா லக்ஷ்மணர். சததா ஹ்யர்திதோ பானை ராட்சசேன மகாமிருதே தமாஷு பிரதிவிவ்யாத லக்ஷ்மண பஞ்சபிஷரே விகிருஷ்யேந்திர ஜிதோ யுத்தே வதனே சுபகுண்டலே. இவரும் பார்த்தார். 5 பானங்களை இட்டு இந்திரஜித்தினுடைய முகத்திலே குத்தினார். லக்ஷ்மணேன இந்திரஜிதௌ வீரௌ மகாபலசராசனௌ அந்யோன்யம் ஜக்னதுர்பானைர் விஷிகைர் பீம விக்ரமௌ. இப்ப மாத்தி மாத்தி யுத்தம் நடந்துட்டே இருக்கு. ததசோனித திக்தாங்கௌ லக்ஷ்மணேந்திரஜிதௌ உபௌ ரணேதௌ ரேஜதுர்வீரௌ புஷ்பிதா விவகிம் சுகௌ தௌ பரஸ்பரம் அப்யேத்ய சர்வகாத்ரேஷு தன்வினௌ கோரைர் விவ்யதுர்பானைர் கிருதபாவாவுபௌ ஜயே. இப்ப மாத்தி மாத்தி அடித்து கொண்டிருக்கும் பொழுது 2 பேருமே எல்லா அவயவங்களிலும் கொடிய பானங்களினாலே தாக்கி கொண்டார்கள். தத சமர கோபேன சயுக்தோ ராவணாத்மஜா விபீஷணம் திரிபிர்பானைர் விவ்யாத வதனே சுபே. இதுல இந்த இந்திரஜித் இன்னும் கோபம் கொண்டு பக்கத்துல இருந்த விபீஷணரின் முகத்திலே 3 கணைகளை எய்கிறான், அம்புகளை எய்கிறான். அயோமுகை ஸ்திரிபிர் வித்வா ராட்சசேந்திரம் விபீஷணம் ஏகை கேனாபி வித்வியாத தான் சர்வான் ஹரியு தபான். உடனே விபீஷணர் அடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான வானர சிரேஷ்டர்கள் வானரர்களை எல்லாம் ஒவ்வொரு அம்புகளாலே அடிக்கிறான். தஸ்மை திருடதரம் குருத்தோ ஜகான கதையா ஹயான் விபீஷணோ மகாதேஜா ராவணே சதுராத்மனஹா. இப்ப விபீஷணர் பண்ணார். விபீஷணர் பார்த்தார் தன்னுடைய கதை. இப்ப கதாபாணிகின்னு விபீஷணர் எப்பவும் கதையோட இருக்கக்கூடியவர். தன்னுடைய பலம் மிகுந்த கதையை எடுத்து இந்திரஜித்தின் குதிரைகளை அடித்தார். சஹதாஸ்வாதவப்ளுத்ய ரதான் நிஹத சாரதேஹே அதசக்திம் மகாதேஜா பிதிருவ்யாய முமோச்சஹ. உடனே இந்திரஜித் தேரிலிருந்து குதித்து தன்னுடைய சிறிய தந்தையான விபீஷணரை அழிப்பதற்கு சக்தியை ஏவினான். தமாபதந்தீம் சம்பிரேக்ஷ்ய சுமித்ரானந்த வர்தனஹ சிச்சேத நிஷிதைர்பானைர் தசதா சாபதத்புவி. லக்ஷ்மணர் பார்க்கிறார் விபீஷணன் மீது சக்தி வருகிறதுங்கிறத அறிந்து கொண்டு தான் அம்பை விட்டு அந்த சக்தியை 10ஆக உடை தெரிந்தார். தஸ்மை திருடதனு கிருத்தோ ஹதாஸ்வாய விபீஷணஹ வஜ்ரஸ்பர்ஷ சமான் பஞ்ச சசர்ஜோரசி மார்கனான். உடனே விபீஷணர் என்ன பண்ணார்னா வில்லை கையில எடுத்துக்கொண்டு இந்திரஜித் மீது 5 பானங்களை விடுத்தார். தேதஸ்ய காயம் நிர்பித்ய ருக்மபுங்கா நிமித்தகாஹ பபூர் லோகிதா திக்தா ரக்தா இவ மகோரகாஹ. அந்த 5 அம்புகளும் அவனுடைய உடம்பை பிளந்து கொண்டு போச்சு. சபித்ருவ்யாய சங்கிருத்தோ இந்திரஜித் சரமாததே உத்தமம் ராட்சசாம் மத்தியே யமதத்தம் மகாபலஹா. உடனே
இந்திரஜித்து பார்க்கிறான். அப்புறம் அப்பையும் அடங்கல. தன்னுடைய சித்தப்பனான விபீஷணனை கொல்ல வேண்டும்ங்கிறதுனால யமனாலே அளிக்கப்பட்ட ஒரு சிறந்த பானம், யாம்யம், யமதத்தமான ஒரு பானம், அதுதான் இருக்கிறதுலே சிறந்த பானம். அரக்கர்கள் நடுவிலே அதை கையிலே எடுத்தான். தம் சமீக்ஷ மகாதேஜா மகேஷும் தேன சம்ஹிதம் லக்ஷ்மணோப்யாததே பானம் அந்யம் பீம பராக்கிரமஹ குபேரேன ஸ்வயம் ஸ்வப்னே ஸ்வஸ்மை தத்தம் மகாத்மனா துர்ஜயம் துர்விஷஹ்யம் ச சேந்திரைர வித்சுராசுரைஹி. லக்ஷ்மணர் பார்க்கிறார், இவன் ஏதோ பெரிய பானத்தை எடுக்கிறான் அப்படிங்கிறதை இவர் பார்த்து அந்த சமயத்திலே என்ன பண்ணானா, குபேரன் ஒரு சமயம் சொப்னத்திலே வந்து நேரிலே லக்ஷ்மணருக்கு ஒரு அம்பை கொடுத்து இருக்கிறான். அந்த குபேரனாலே கொடுக்கப்பட்ட அந்த பானம் வந்து யாராலையும் சகிக்க முடியாது, ரொம்ப உயர்ந்த பானம். அந்த பானத்தை கையில எடுத்தார் லக்ஷ்மணர். தயோஸ்தே தனுஷி ஸ்ரேஷ்டே பாகுபி பரிகோபமைர் விக்ருஷ்யமானே பலவத் கிரௌஞ்சௌ இவ சக்ரு ஜதுஹு. இப்ப அந்த ரெண்டு விற்களும், இந்த பக்கம் யமபானம், அந்த பக்கம் குபேர பானம் ஏத்தப்படுகிறது. தாபியாம் தௌ தனுஷி ஸ்ரேஷ்டே சம்ஹிதௌ சாயகோத்தமௌ விக்ருஷ்யமானௌ வீராபியாம் பிருஷௌ ஜஜ்வலது ஸ்ரீயா. அப்படியே ஒளியாலே அந்த ரெண்டு வில்லும் அப்படியே திகழ்கிறது அந்த இடத்திலே. தௌ பாசயந்தம் ஆகாசம் தௌ பாசயந்தௌ ஆகாசம் தனுர்பியாம் விஷிகௌ ச்சுதௌ முகேன முகமாஹ்ருத்ய சன்னிபே ததுரோஜசா. இப்ப இந்த ரெண்டு அம்புகளும் வெளிவந்தது. ரெண்டு அம்பினுடைய நுனியும் ஒண்ணு அடித்து கொண்டு கீழே விழுந்து விட்டது. சன்னிபாதஸ்தயோர் ஆசி சரையோர் கோர ரூபயோ. அப்ப இந்த சரங்கள் ஒண்ணுத்துக்குமே ஆகாம ஒன்னோடு ஒண்ணு மோதிக்கொண்டு கீழே விழுந்தன. சதூம விஸ்புலிங்கஸ்ச தஜ்ஜோக்னி தாருணோ பவத். அப்ப அந்த ரெண்டும் மோதி கொண்ட போது அவ்வளவு நெருப்பு உண்டானது அதுல இருந்து. தௌ மகாகிரக சங்காஷோ அந்யோன்யம் சன்னிபத்யச்ச சங்கிராமே சததாயாந்தௌ மேதின்யாம் மினிபேததுஹு. இப்ப ரெண்டு அம்புகளும் மோதி அவ்வளவு நெருப்பை உண்டாக்கி கீழே பூமியிலே வந்து விழுந்தது. ஷரௌ பிரதிஹதௌ திருஷ்டுவா தாவுபௌ ரணமூர்தனி விரீடிதௌ ஜாதரோஷௌ ச லக்ஷ்மணேந்திர ஜிதௌ ததா. இப்ப ரெண்டு சரமும் வீணாக போனதுங்கிறத பார்த்து இருவருமே வெட்கமுற்று நின்னார்கள். சுசம்ரப்தஸ்து சௌமித்ரிர் அஸ்திரம் வாருணமாததே ரௌத்ரம் மகேந்திரஜித் யுத்தே வியசர்ஜத் யுதி நிஷ்டிதஹ தேன தத் விஹிதம் ஸ்வஸ்திரம் வாருணம் பரமாத்புதம். அந்த சமயத்திலே லக்ஷ்மணர் வாருணாஸ்திரத்தை தொடுத்தார். இந்திரஜித்து ருத்ராஸ்திரத்தை, ரௌத்ரமான அஸ்திரத்தை தொடுத்தான். இப்ப அந்த வாருணாஸ்திரமானது இந்த ரௌத்ராஸ்திரத்தினாலே அழிக்கப்பட்டது. தத கிருத்தோ மகாதேஜா இந்திரஜித் சமிதிஞ்சய ஆக்னேயம் சந்ததே தீப்தம் சலோகம் சங்கிபன்னிவ சௌரேனாஸ்திரேன தத்வீரோ லக்ஷ்மண பிரத்யவாரயத். இந்திரஜித் உடனே ஆக்னேயாஸ்திரத்தை தொடுத்து எறிந்தான். அப்ப லக்ஷ்மணர் சௌரம், அதாவது சூரிய தேவத்தை கொண்ட அஸ்திரத்தாலே அதை தடுத்தார். அஸ்திரம் நிவாரிதம் திருஷ்டுவா ராவணி குரோதமூர்ச்சிதா ஆசுரம் சத்ரு நாசாய கோரமஸ்திரம் சமாததே. இப்ப ஆசுராஸ்திரம், அசுரரோட சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கோரமான ஒரு அஸ்திரம், அதை எடுத்தான் இந்திரஜித்து. தஸ்மாத் சாபாத் வினிஷ்பேதுர் பாஸ்வரா கூட்டமுத்கராஹ சூலானி ச புசுண்ட்யஸ்ச கதா கட்காஸ்ச பரஸ்வதாஹ. அப்ப அந்த வில்லிலிருந்து அம்பு மட்டும் வராம நிறைய ஆயுதங்கள், முத்கரம், கூடம், சூலம், புசுண்டிங்கிற ஒரு ஆயுதம், கதை, வாள், கோடாலின்னு எல்லா ஆயுதங்களும் அந்த வில்லில் இருந்து வெளிவந்தது அந்த சமயத்திலே. தத்ருஷ்டுவா லக்ஷ்மண சங்கே கோரமஸ்திரம் மதாசுரம் அவாத்யம் சர்வபூதானாம் சர்வசத்ரு விநாசனம் மாஹேஸ்வரேன த்யுதிமான் ததஸ்தம் பிரத்யவாரயத். இந்த ஆசுராஸ்திரத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு தெரிந்தும் மாஹேஸ்வரம்ங்கிற அஸ்திரத்தை பிரயோகித்து அந்த ஆசுராஸ்திரம், இந்திரஜித் எறிந்த அந்த எல்லா ஆயுதங்களையும் தடுத்து தகை தெரிந்தார் லக்ஷ்மணர். தயோஸ் சதுலம் யுத்தம் சம்பபூவாத்புதோபமம் ககனஸ்தானி பூதானி லக்ஷ்மணம் பரியவாரயன் பைரவாபிருதே பீமே யுத்தே வானர ரக்ஷசாம் பூதைர் பகுபிராகாசம் விஸ்மிதைர் ஆவ்ருதம் பபௌ. அந்த இருவருக்கும் நடந்த அந்த அற்புதமான யுத்தத்தை பார்ப்பதற்கு சுத்தி
அவ்வளவு பேரும் வந்து நின்னார்கள் ஆகாயத்திலே. ரிஷய பிதரோ தேவா கந்தர்வா கருடோ ரகாக சதக்ரதும் புரஸ்கிருத்ய ரரக்ஷுர் லக்ஷ்மணம் ரணே. அப்ப அந்த சமயத்திலே ரிஷிகள், பிதிருக்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், கருடன், உரகர்கள், இந்திரன் எல்லாரும் வந்து லக்ஷ்மணனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த யுத்தத்திலே ஜெயிக்கணும்னு வாழ்த்தினார்கள். அதான்யம் மார்கண சிரேஷ்டம் சந்ததே ராவண ராகவானுஜா உதாசன சமஸ்பர்ஷம் ராவணாத்மஜதாரணம். அப்பொழுது அக்னி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்திரஜித்தை கொல்லுவதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அம்பை எடுத்தார் லக்ஷ்மணர். அதை தொடுத்தார். சுபத்ரம் அனுவிருத்தாங்கம் சுபர்வானம் சுசம்ஸ்திதம் சுவர்ண விகிருதம் வீரஹா ஷரீராந்த கரம் ஷரம் துர்வாரம் துராவாரம் துர்விஷஹ்யம் ராட்சசானாம் பயாவஹம் ஆஷீவிஷ விஷப்ரக்யம் தேவசங்கைः சமர்ச்சிதம் येन शक्रो महातेजा दानवान् अजयत् प्रभुः पुरा दैवासुरे युद्धे वीर्यवान् हरिवाहनः तदैन्द्रमस्त्रं सौमित्रिर् संयुगेष्वपराजितं शरश्रेष्ठं धनुश्रेष्ठे नरश्रेष्ठोऽभिसन्दधे. அப்பொழுது லக்ஷ்மணரானவர் பார்க்கிறார், இந்திரன் முன்னொரு கால் தேவாசுரர்களுக்கு நடுவிலே நடந்த போரிலே தன்னுடைய ஒரு அஸ்திரத்தை கொண்டு அசுரர்கள் எல்லாரையும் ஜெயித்தான். அப்படிப்பட்ட அஸ்திரம் ஐந்திராஸ்திரம்னு பேரு. அந்த அஸ்திரத்தை லக்ஷ்மணர் வைத்துக் கொண்டிருந்தார். அந்த ஒரே சீரான உருவோடு இருக்கும். அதன் நுனியிலே அழகிய இறகுகள் கட்டப்பட்டு ரொம்ப உறுதியாக தங்கத்தாலே ஆன, எந்த சரீரமா இருந்தாலும் அதை துகைத்து போடக்கூடிய பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம். அரக்கர்களுக்கு ஆபத்தை மட்டுமே தரக்கூடியது. சர்ப்பத்தின் விஷம் போன்றது. தேவகணங்கள் எல்லாராலும் பூஜிக்க பெற்றது. எவராலும் வெல்ல முடியாததான ஐந்திரம்ங்கிற அஸ்திரம். அதை சிறந்த வில்லிலே பூட்டினார். இப்ப நரஸ்ரேஷ்டரான அவர் தனுஷ்ரேஷ்டமான வில்லிலே சரஸ்ரேஷ்டமான இந்த ஐந்திராஸ்திரத்தை சேர்த்தார். சந்தாயாமித்ரதலனம் விசகர்ஷ சராசனம் சஜ்ஜமாயாம்ய துர்கர்ஷம் காலோ லோகக்ஷயோ யதா. இப்ப பிரளய காலத்திலே மிருத்யு தேவதை எப்படி எல்லாரையும் அழிப்பாரோ அந்த மாதிரி நாணேற்றப்பட்டு இருக்கக்கூடிய வில்லை வளைத்து இந்த அம்பை தொடுத்து இழுக்கிறார். சந்தாய தனுஷி சிரேஷ்டே விகர்ஷன் இதம் அப்ரவீத் லக்ஷ்மிவான் லக்ஷ்மணோ வாக்கியம் அர்த்தசாதகமாத்மனா. இப்ப காது வரைக்கும் அந்த அம்பை விட்டு இழுக்கிறார். இழுத்து விட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் லக்ஷ்மணர். அப்ப தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதி பௌருஷே சாப்ரதித்வந்த்வஹ ஷரைனம் ஜஹிராவனிம். இப்ப இந்த உலகத்துல சத்தியம்னு ஒண்ணு இருக்குமாகில் நான் ஒண்ணு கூறுகிறேன். தசரத சக்கரவர்த்தியின் திருமகனாராக, சக்கரவர்த்தி திருமகன்னு பெயரை உடைய ராமபிரான் ராமன், அவனை காட்டிலும் ஒரு சிறந்த வீரன் இல்லை என்றால் அவன் தர்மாத்மாவாக இருப்பானாகில், அவன் சத்தியம் மட்டுமே பேசுவானாகில், இது உண்மையாக இருக்குமாகில் இந்த அம்பானது இந்திரஜித்தை கொல்லட்டும் என்று இவர் கூறினார். இதுதான் லக்ஷ்மணரின் மந்திரம். வேற எதுவும் ஐந்திரமான அஸ்திரத்தை விட்டார், அதனால அது கொன்னுதுங்கிறது கிடையாது. ராமன் அவனை நினைத்து கொண்டு இந்த அம்பை ஏவினார். இத்யுக்த்வா பானமாகரணம் விகிருஷ்ய தமஜிஹ்மகம் லக்ஷ்மண சமரே வீரஹ சசர்ஜேந்திரஜிதம் பிரதி ஐந்திரேனாஸ்திரேன சமாயோஜ்ய லக்ஷ்மண பரவீரஹா. அப்படி சொல்லிக்கொண்டே ராமன் சத்தியசந்தனாக இருப்பானாகில் இந்த அஸ்திரமானது இந்திரஜித்தை கொல்லட்டும்னு சொல்லிக்கொண்டே காது வரைக்கும் அந்த அம்பை இழுத்து அம்பை அந்த இந்திரஜித் மேலே குறிவைத்து விடுத்தார். சசிரஸ்திரானாம் ஸ்ரீமத் ஜ்வலித குண்டலம் பிரதமேந்திரஜிதக்காயாத் பாதையா மாசபூதலே. அந்த பானமானது என்ன பண்ணிட்டுன்னா, இந்திரஜித்து தலைப்பாகை அணிந்து கொண்டு குண்டலாம் தரித்துட்டு இருக்கான். அவனுடைய தலையை அப்படியே அழகா அப்படியே உடம்பிலிருந்து துண்டித்து பூமியில வந்து விழ வைத்தது இந்த அஸ்திரம். தத்ராட்சச தனுஜஸ்ய சின்னம் ஸ்கந்தம் சிரோ மகத் தபனீய நிபம்பூமௌ ததிருஷே ருதிரோக்ஷிதம். இப்ப இந்திரஜித்தின் தலையானது அப்படியே ரத்தத்தாலே
நனைக்கப்பட்டு பூமியிலே வந்து அப்படியே விழுந்தது. ஹதஸ்து நிபபாதாஷு தரண்யாம் ராவணாத்மஜா கவச்சி சசிரஸ்திரானோ வித்வஸ்த சசராசனஹா. இப்ப கவச்சம் எல்லாம் தரித்திருந்து உடம்ப வைத்துன்னு இருக்கானே இந்த இந்திரஜித்து, அவனுடைய உடம்பு பூமியிலே தும்முன்னு விழுந்தது. சக்ரசுஸ்தே ததசர்வே வானராஸ் சவிபீஷணாஹ ஹிருஷ்யந்தோ நிஹதே தஸ்மின் தேவா விருத்ரவதே யதா. உடனே எல்லாருக்கும் சந்தோஷம், இந்திரஜித்து இறந்துட்டான் அப்படின்னு. அதாந்தரிக்ஷே தேவானாம் ரிஷீனாஞ்ச மகாத்மனாம் அபிஜக்ஞே ச சன்னாதோ கந்தர்வாப்சரசாமபி. வானத்துல இருக்கிற தேவர்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். பதிதம் தம் அபிஜ்ஞாய ராட்சசி சா மகாச்சமூஹு வத்தியமானாதிஷோ பேஜே ஹரிபிர் ஜித காஷிபிஹி. இப்ப மீதி இருக்கிற வானரங்கள் விடாம சுத்தி இருந்த ராட்சசர்கள் எல்லாரையும் அடிக்க ஆரம்பித்தா. தலதெறிக்க எல்லா ராட்சசர்களும் எல்லா திக்கிலும் ஓட ஆரம்பித்தார்கள். வானரைர் வத்தியமானாஸ்தே சஸ்திரான் யுத்ஸ்ருஜ்ய ராட்சசாஹ லங்காம் அபிமுகாஸ்ருர் நஷ்டசஞ்ஞா பிரதாவிதாக. ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு எப்படிடா தப்பிக்கலான்னு ராட்சசர்கள் எல்லாரும் லங்கையை நோக்கி ஓடிவிட்டார்கள். துத்ருவுர் பகுதா பீதா ராட்சசா சதசோதிஷா தியக்த்வா பிரஹரான் சர்வே பட்டசாசி பரஸ்வதான். கையில இருந்த ஆயுதங்கள் எல்லாம் தூக்கி போட்டு உயிர் பழைச்சா போரும்னு எல்லாரும் எப்படி ஓடினானே தெரியல, கண்ணுக்கு தெரியாம ஓடி போயிட்டா எல்லாரும். கேச்சில் லங்காம் பரித்ரஸ்தா பிரவிஷ்டா வானரார்திதாக. சில பேர் வானரங்கள் ஓட ஓட அடிக்கிறா, இருந்தாலும் ஓடி போய் லங்கையில புகுந்துட்டா. சமுத்திரே பதிதா கேச்சித் பர்வதமாஸ்ரிதா. சில பேர் கடலுக்குள்ள போயிட்டா. கடலுக்குள்ளேயே இருக்கிறது பரவாயில்ல, வானரர்கள் கையில மாட்டுறதுக்குன்னு கடல்ல குதிச்சுட்டா. சில பேர் மலை உச்சிக்கு ஏறி போயிட்டா. ஹதமிந்திரஜிதம் திருஷ்டுவா சயானம் சமரக்ஷிதௌ ராட்சசானாம் சஹஸ்ரேஷு ந கஷ்சித் பிரத்யதிருஷ்யத. ஆயிரக்கணக்கான ராட்சசன் இருந்தான். இந்திரஜித்து தலை கீழே விழுந்ததோ இல்லையோ, ஆயிரக்கணக்கான ராட்சசர்களிலே ஒருத்தனை கூட காணவில்லைங்கிறார் வால்மீகி. வால்மீகி வர்ணிச்சுட்டே இருக்கார், பார்த்துட்டே இருக்கார். இந்திரஜித் வதத்தை பார்த்தார், திரும்பி பார்த்தா ஒருத்தன் கூட இல்ல. கண் முன்னாடி ஒரு ராட்சசன் இல்ல, அத்தனை பேரும் ஓடி போயிட்டான். யதாஸ்தம் கதா ஆதித்யே நாவதிஷ்டந்தி ரஷ்மயः ததா தஸ்மின் நிபதிதே ராட்சசாஸ்தே கதா திஷः. அதை வர்ணிக்கிறார் வால்மீகி. எப்படி சூரியன் அஸ்தமிச்சுட்டான்னு வெளிச்சம்ங்கிறதும் தானே போயிடும். சூரியன் அஸ்தமித்த பிறகு வெளிச்சம் இருக்காது இல்ல, அந்த மாதிரி இந்திரஜித் அழிந்த பிறகு ஒரு ராட்சசர்களும் இல்ல, ஓடி போயிட்டார்கள். சாந்தரஷ்மிரிவாதித்யோ நிர்வாண இவ பாவகः சபபூவ மகாதேஜா வியோபாஸ்தகத ஜீவிதா. அஸ்தமித்த சூரியன் போலே, அணைந்த அக்னி போலே அந்த இடம் இந்திரஜித்தின் உடல் அப்படி ஆய்த்து. பிரசாந்த பீடா பகுலோ நஷ்டாரிஷ்ட பிரதாபவான் பபூவலோக்ய பதிதா பதிதே ராட்சசேந்திர சுதே ததா. அந்த சமயத்திலே உலகமானது இந்த இந்திரஜித்த அழிந்த பிறகு பல கஷ்டங்கள் உலகத்திலிருந்து போயிடுத்து. ஹர்ஷம் சக்ரோ பகவான் சஹசர்வைர் சுரர் சபைர் ஜகாம நிஹதே தஸ்மின் ராட்சசே பாபகர்மணி. இல்ல முதல்ல சந்தோஷம் யாருக்குன்னா இந்திரனுக்கு தான். இவன் பேரே, என் பேரே இந்திரஜித், இந்திரனை ஜெயித்தவன் பேரை வைத்துன்னு இருந்தான். அவனை கொன்னாச்சு, இனிமே இந்திரஜித்துன்னு யாரும் கிடையாது உலகத்துல அப்படின்னு இந்திரன் முதலிலே சந்தோஷப்பட்டான். ஆகாஷே சாபி தேவானாம் சுஷ்ருவே துந்துபிஸ்வனஹா நிருத்யபிஸ்ராப்சரோபிஸ்ச கந்தர்வைஸ்ச மகாத்மபிஹி வபுருஷுர் புஷ்பவர்ஷாணி ததத்புதமத்பூத் ததா பிராசம்சுர் ஹதே தஸ்மின் ராட்சசே க்ரூர கர்மணி சுத்தா ஆபோ திசைவ ஜகுர்ஷுர் தைத்ய தானவாஹ. ஆகாயத்துல கந்தர்வர்கள்லாம் நாட்டியம் ஆடுகிறார்கள். மேலேருந்து புஷ்ப வருஷங்களை, பூமாரிகளை பொழிகிறார்கள் தேவர்கள். ஆஜக்முஃப் பதிதே தஸ்மின் சர்வலோக பயாவஹே ஊச்சுஷ்ட சஹிதா சர்வே தேவகந்தர்வ தானவாஹ விஜ்வரா சாந்த கலுஷா பிராமணா விசரந்த்விதி. உடனே தேவர்கள்லாம் பார்த்தா, இனிமே எல்லா ரிஷிகளும் எல்லா பிராமணர்களும் நல்லா யாகத்தை பண்ணுங்க, உங்க யாகத்தை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அப்படின்னு எல்லா திக்கிலும் தூது செய்தி அனுப்பிச்சுட்டான். ததோபியநந்தன் சஹிருஷ்டா சமரே ஹரியு தபாஹ தம பிரதிம பலம் திருஷ்டுவா ஹதம் நைரு தபுங்கமம். வானர சேனை தலைவர்கள் உடனே லக்ஷ்மணரை புகழ்ந்து கொண்டாடினார்கள்.
விபீஷணோ ஹனுமான்ச்ச ஜாம்பவான்ச்சர்க்ஷயூதபஹ விஜயேன அபிநந்தந்தஸ்துஷ்டு உஷ்சாபி லக்ஷ்மணம். உடனே விபீஷணன், ஹனுமான், ஜாம்பவான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கூடியிருந்து கொண்டாடி லக்ஷ்மணனை அப்படி போற்றி துதித்தார்கள். ஸ்வேலந்தஸ்ச நதந்தஸ்ச கர்ஜந்தஸ்ச ப்ளவங்கமா லப்தலக்ஷா ரகுசுதம் பரிவாரியோபதஸ்திரே. எல்லா வானரங்களும் வந்து சூழ்ந்துட்டா லக்ஷ்மணரை. லாங்கூலானி பிரவித்யந்தஹ ஸ்போட்டயந்தஸ்ச வானராஹ லக்ஷ்மணோ ஜெயதீத்யேவம் வாக்கியம் விஸ்ராவயன்ஸ்ததா. எல்லா குரங்குகளும் வாழை தூக்கிண்டு ஆடுறது. லக்ஷ்மணோ ஜெயதி, லக்ஷ்மணஸ் ஜெயதி, லக்ஷ்மணனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், லக்ஷ்மணனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லிண்டே கூத்தாடுகின்றன. அந்யோன்யம் ச சமாஸ்லிஷ்ய கிருபயோ கபயோ ஹிருஷ்டமானசாக சக்ருருச்சா வச்சகுணாக ராகவாஸ்ரய ஜாகதாக. உடனே வானரங்கள் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு ராமரது பெருமைகளை எல்லாம் அந்த சமயத்துல பேசினார்கள். ததசுகரமதா அபிவீக்ஷ்ய ஹிருஷ்டாஹ பிரிய சுஹ்ருதோ யுதி லக்ஷ்மணஸ்ய கர்ம பரமம் உபலபன் மனః பிரஹர்ஷம் வினிஹதமிந்திர ரிபும் நிஷம்ய தேவாஹ. தேவர்கள் தங்களுக்கு ரொம்ப துணைவரான லக்ஷ்மணராலே எளிதில் செய்ய முடியாத ஒரு செயல், அந்த செயலை செய்திருக்கிறாரேன்னு ரொம்ப சந்தோஷத்துடன் திருப்பி திருப்பி பார்க்கலாம். இந்திரஜித் நிஜமாவிலே இறந்துட்டானா, இந்திரஜித் நிஜமாவிலே இறந்துட்டானான்னு நன்னா உத்து பார்த்துக்கிறா ஒரு தடவை. அவ்வளவு பயம் இருந்தது அவர்களுக்கு. நிஜமாவிலே இந்திரஜித் இறந்து விட்டான்னு நன்னா தெளிந்து மன சந்துஷ்டியை, மனசிலே ஒரு சாந்தியை, மனசிலே ஒரு நிம்மதியை அடைந்தார்கள் என்று இத்தோடு 91ஆம் சர்க்கம் இந்திரஜித் வதம் முடிந்தது. இனிமேல் மீதம் இருக்கக்கூடியது ராவண வதம். அதை தொடர்ந்து நாம் காலக்ஷேபத்திலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி.